சேகர் பாபு செல்வ பெருந்தகை தொட்ட விஷயம் திமுக கோட்டை காலி, அதிர்ந்த அஸ்திரம். கடந்த ஆண்டு பகுஜன் சமாஜ்வாதி கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட வழக்கில் இதுவரை நீதி கிடைக்காமல் அவரது மனைவி பொற்குடி பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டு அவரே தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியை தொடங்கினார். இந்த கட்சி மூலம்தான் தற்போது பேரதிர்ச்சியை கொடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சாதி மத வேறுபாடுகளை கடந்து அனைவருக்குமான தலைவராக திகழ்ந்தவர் மறைந்த ஆம்ஸ்ட்ராங் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்தாலும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காகவும் சமூக நீதிக்காகவும் சமரசம் இன்றி போராடினார். அவரது படுகொலை தமிழக அரசியல் மற்றும் சமூக செயல்பாட்டில் ஒரு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு சமூக போராளியாக எப்போதும் நினைவு கூறப்படுகிறார். எளிய மக்களின் பாதுகாப்பு அரணாக திகழ்ந்த ஒரு தலைவரின் மரணம் அந்த வாக்கு வங்கியை ஒட்டுமொத்தமாக பொற்குடியின் பக்கம் திருப்பியுள்ளது. இந்த நிலையில்தான் திருவிக நகர் தொகுதியில் போட்டியிட பொற்குடிக்கு வாய்ப்பளித்து இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கிய எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் முடிவு தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு அதிகாரம் அளிப்பதன் மூலம் அந்த பகுதி மக்களின் மனங்களை எடப்பாடியார் வென்றுள்ளார். அதிமுக என்றும் எளியவர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் பாதுகாப்பான அரணாக இருக்கும் என்பதை சொல்லாமல் மட்டுமல்லாமல் சின்னத்தை வழங்கிய செயலின் மூலமும் அவர் நிரூபித்திருக்கிறார். இந்த கூட்டணி பலம் திருவிக நகர் தொகுதியில் ஒரு புதிய விடியலை ஏற்படுத்தும் என தொண்டர்கள் உற்சாகமடைந்திருக்கின்றனர். திருவிக நகர் தொகுதியில் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் வைக்கும் ஒவ்வொரு அடியும் திமுகவின் கோட்டைக்கு வைக்கப்படும் வேட்டு என்றும், ஒரு சாமானிய பெண்ணாக பாதிக்கப்பட்ட மனைவியாக அவர் கேட்கும் கேள்விகளுக்கு ஆளும் கட்சி என்ன பதில் சொல்ல போகிறது? 2026 தேர்தல் முடிவுகள் ஆம்ஸ்ட்ராங்கின் மரணத்திற்கு இந்த தேர்தல் நீதியாக அமையுமா என்பதை தமிழகமே எதிர்பார்த்து காத்திருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திமுகவை சேர்ந்த அமைச்சர் சேகர் பாபுவும் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பெயரும் அதிகமாக உலா வந்தது குறிப்பிடத்தக்கது.